எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி நான் பார்ட் 3 என்னடா பார்ட் 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இசி ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறப்ப, ஃபைனான்ஷியலி சில பேர் வீடு வாங்கிட்டாங்க, காடி வாங்கிட்டாங்க, இன்னும் அவங்களோட பேசிக்ஸ் ஒரு பாஸ்டில் இருந்த பேசிக்ஸ் வச்சு வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ அதை சஸ்டெயின் பண்ணணும். நம்ம நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி அநியாயம்னா, நம்மளோட தேவைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது காரணம் ஆரம்பத்தில் பண்ண மிஸ்டேக். இசி ஒரு 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 இடத்துல நம்ம வந்து நம்மளோட மரியாதையும் நம்மளோட பவரையும் வந்து சஸ்டெயின் பண்ணோன்னா, அது வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம பண்ணாதான். விட்டுட்டோம் வச்சுக்கிங்களேன், அதை திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு வழி இருக்கு, விச் இஸ் எக்கனாமி எம்பவர்மெண்ட். ஸோ என்னடா அவன் எக்கனாமி எம்பவர்மெண்ட் சொல்கிறானே அடிக்கடி. இசி இன்னைக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து என்ன வாய்ப்பு வந்து இந்த நாட்டுக்கு வந்தாலும் அரசாங்கத்தை தாண்டி தான் மக்களுக்கு போய் சேரும். லேயர் 1, 2, 3 3வது லேயரில் தான் நம்ம இருக்கோம். அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்திலிருந்து மெஜாரிட்டி, செகண்ட் மைனாரிட்டி, தேர்ட் மைனாரிட்டி. ஆனால் இந்த செகண்ட் மைனாரிட்டி இருக்காங்களே, அவங்களோட பேக்கப் இஸ் ஆல்வேஸ் அ நெய்பரிங் கண்ட்ரி அண்ட் சைனா. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் பவர்னால தேவர் த மீடியேட்டர் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மூலியமாக தான். சைனா அண்ட் யூஎஸ். இப்போ யூஎஸ் கூட டீல் பண்ணுறதுக்கு சைனீஸ் வேணாம், ஆனால் சைனா கூட டீல் பண்ணுறதுக்கு தி நீட் சைனீஸ் பீப்புள். இந்தியா கூட பார்த்தீங்கன்னா, தே ஆர் டீலிங் வித் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா. மலேசியாவில் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ் சமுதாயம், தெலுங்கு, மலையாளம். அதுக்கப்புறம் இந்தியா அவ்வளோ பேரும் கிடையாது, பஞ்சாபி இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட அம்பாசிடர் வந்து மலேசியாவில் நாட் தமிழ் பீப்புள். ஏன் ஒரு தமிழவங்க வந்து அம்பாசிடராக இருக்கலாமே? சரி, இதெல்லாம் அரசியல். இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. எப்படி கொடுக்க மாட்டுறாங்கன்னா, எப்படி நம்மளை வந்து கீழ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் பெஸ்ட் உதாரணம் சொல்கிறேன். ரீசன்ட்லி வந்து கோயில் பிரச்சனை நடந்துச்சுல, இன்னைக்கு நம்மளை வந்து ரிப்ரசன்ட் பண்ணி 3 பேர் இருக்காங்க மினிஸ்ட்ரியில். குலா, ரமணன், சரஸ்வதி. ஓகே, நான் வந்து ரமணன் எனக்கு ரொம்ப பழக்கம். எப்படி பழக்கம்னா, மயக்காவோட இதுலேருந்து ரொம்ப பழக்கம். சரஸ்வதி நான் பார்லிமெண்ட்டில் சந்தித்தேன். அப்புறம் குலா வந்து எனக்கு வந்து மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஆனால் இருந்தாலும் பொதுவான கருத்து நான் தெரிவிக்கலான் இருக்கேன். எப்படி வந்து இன்னைக்கு நம்மளை வந்து ரொம்ப வீக்காக வச்சுருக்காங்கன்னா, அவங்க அரசாங்க போஸ்டில் தேர்ந்தெடுக்கிற அனைவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் வில் தி ஃபைட் பேக். கேள்வி கேட்பானுங்களா? அவன் புத்திசாலித்தனமாக சிந்திச்சு ஒரு ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியுமா அவனால்? இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஒரு பதவிக்கு வந்து நிறைய இந்தியன்ஸை வந்து எடுக்கிறாங்க. இப்போ அதுக்குன்னு இப்போ இருக்கிறவங்க வந்து புத்திசாலி இல்லை, குவாலிஃபைட் இல்லை நான் சொல்ல வரல. பட் தே ஆர் நாட் லீடர்ஷிப் கேரக்டர். தே ஆர் நாட் அ பர்சன் ஹூ ஆர் ரெடி டு லீட் அ கம்யூனிட்டி. They might be skillful, they might be qualified for the position, but they are not a leader for community. ஸோ அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா you see, these people were sitting as an MP. People voted for them through party. நான் பார்லிமெண்ட்டில் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா? They are very busy with party matter and sustaining their position in the parliament and matter of other parties. இது வந்து முன்னும் நடந்திருக்கு, இப்பயும் நடந்திருக்கு. ஆனால் சாமியோட காலத்தில் இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் பார்ட்டி மேட்டர். ஏன்னா பார்ட்டி மேட்டர்னு சொல்லும் போது வேமாங் இட் கோஸ் டு ரீச் அவுட் டு எவ்ரி இண்டியன்ஸ். ஆனால் அதான் சொல்கிறேன், பீப்புள் வாய்ஸ் அவுட் பால்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து பதவியில் இல்லை, கேள்வி கேட்பாங்க. இப்போ டத்து சரவணன் எடுத்துக்கங்களேன், இட்ஸ் அ வெரி டேரிங் மேன். மேபி அவருக்கு வந்து தமிழ் பற்று ரொம்ப, அவர் பேசுகிற தமிழ்லாம் நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மெஸ்மரைஸ் ஆகிடுறேன். அவரு கூட என்னை கேட்டால் அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து
தாப்பா சீட்டை தக்க வைக்கிறதுக்கு வந்து இட் நீட்ஸ் த மலே ஓட்டர்ஸ். ஸோ இஸ் லிமிட்டட். இப்போ வேதமூர்த்தி வந்தார், மினிஸ்டரில் இருந்தார், கோச்சிக்கிட்டு he wasn't able to move anything. He has the spirit, but he wasn't able to move anything. இப்போ தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் when he was in யங்டி பிரித்துவ டிவன் நகர், அவர் வந்து மைக்காவோட கோட்டாவில் போனார். அவர் கொஞ்சம் மாற்று கொண்டாந்தாருன்னு நினைக்கிறேன், பட் நாட் மச். அவர் இருக்கிறதா வந்து அவர் சஸ்டெயின் பண்ணார். ஆனால் அந்த பில்டிங் கட்டணும், நம்மளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கணும் நடு கேலில் சொல்லிட்டு ஒரு பில்டிங் அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அது வந்து ஒரு நாளைக்கு அவங்க கட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கணபதி ராவ் பார்த்தீங்கன்னா ஓகே, அவர் பார்லிமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் டூயிங் என்ன சொல்கிறது. பட் கணபதி ராவோட கேரக்டர் நான் பேசி பழகின வரைக்கும் இஸ் அ வெரி ஹம்பிள் மேன். ஓகே, he knows how to get things done. பட் அவர் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான லீடராக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் எ லீடர்ஷிப் கேரக்டர். இஸ் மை ஃப்ரெண்ட், பட் யூனோ when it comes to politics நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் திஸ் இஸ் அபவுட் கம்யூனிட்டி, பட் யூ கைஸ். when ராயர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட அடையாளத்தை பார்லிமெண்ட்லேயே அவர் கொண்டு போய் சேர்த்தாள். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரும் வந்து ரொம்ப மேபி இஸ் டயர்ட். ரத்துராமன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒரு விஷயம் அடியணும்னா எப்படி அதை அடியணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூங்காமல் உட்காந்து இந்த ஆன்லைனில் இந்த பபுள் கேம் இருக்குல்ல, அது விளாண்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் கேட்பேன், ஏன் ரத்து என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்வார். பட் ஆக்சுவலி கொஞ்ச நேரம் சொன்னால் அதை கீழே வச்சுட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் அடிப்பார், ஒரு விஷயத்தை வந்து அவர் நவுத்துவார். அந்த விஷயம் சாதாரண விஷயமா இருக்காது, பெரிய விஷயமா இருக்கும். சி தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ சரஸ்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள மீட் பண்ணப்போ வெரி நைஸ் லேடி. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் வெரி ஓவர் கான்ஃபிடென்ட் பர்சனாக தெரியுது. அவங்கள்ட்ட கொடுத்த பொசிஷன் அவங்க நல்லா பயன்படுத்தலாம். ஈவன் ஐ அப்ரோச்ட் a few time I said why not I help you, நீங்கள் கையில் பொசிஷன் வச்சுருக்கீங்க, சமுதாயத்துக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பல தடவை அவரோட பிஏட்டையும் பேசியிருந்தேன். ஸோ பார்லிமெண்ட்டில் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சப்ப நான் வந்து ஆக்சுவலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆள். ஸோ அவங்ககிட்ட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி விஷயத்த பேசுகிறப்ப இந்த மாதிரி ஒரு மைவுட்னு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது இப்படி பண்ண போகிறோம். அது the way they responded, I tell you, most of the MPs, Indian MPs, the way they responded about our issues, they don't know anything, கிராஸ் ரூட்டில் என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, ஈஸி கிடையாது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணோன்னா. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷன் இல்லை. நான் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கேன். நான் இந்தியன் லீடர்ஸை மீட் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்குமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு விஷன் கிடையாது. அவங்கள நிப்பாட்டப்படுறாங்களா இல்லை அவங்களுக்கு உண்மையில விஷன் இல்லையான்னு எனக்கு புரியல. தே கேன் டூ ஒண்டர்ஸ். அடுத்தது வேறு கோபிந்த் சிங் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அவர் எப்படின்னா ஒரு ஃபாதர்லி கேரக்டர். ஓகே, ஏன்னா நான் ஒரு தப்பான முடிவு எடுக்கிற காலகட்டத்தில் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி எனக்கு என்கிட்ட பேசி நிறைய விஷயம் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவருக்கும் நான் சில ஆலோசனை சொல்லியிருக்கேன். அண்ட் ஈ அக்செப்டட், ஈ சேட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு நிறைய விஐபிஸ் கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. நாட்டில் டாப் 10 பில்லியனர்ஸில் இருந்து எல்லாமே என் கான்டாக்டில் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒரு கொள்கை என்னென்னா, இவங்க எல்லாத்தையும் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். போயிட்டு எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்க மாட்டேன். ஆனால் ஏதாவது செஞ்சேன்னா நான் அனுப்பிவிடுவேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் அவங்களா வந்து முன் வந்து சம்டைம் உதவி செய்வாங்க. நம்ம சாமியோட சொல்லவே தேவையில்லை. எனக்கு அவர் இன்டர்வியூ பண்ணி அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு சாமியோட வில் கால் மீ, ஏன்னா ஐ கேன் ஷோ யூ ஆல் த எஸ்எம்எஸ். எனக்கு அவர் கம்யூனிகேஷன் இருந்துச்சு. பள்ளிவேல் டீம் ஏ, சுப்பிரமணியம் டீம் பி பரிசீலனை வந்து சாமியோட கால் மீ, இன்வைட்டட் மீ ஃபார் ஒரு லஞ்ச் இன் ஸ்லாங்கோ கிளப், விச் ஐ ரிஃப்யூஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு லீடருக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன்னா லாயலாக இருப்பேன். அண்ட் ஐ க்ரை டு ஹிம், சாரி டத்தோஸ்ரீ. அண்ட் he said, நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அரசியலில் வந்து நிரந்தரம் கூட்டாளியும் கிடையாது, நிரந்தரம் எதிரியும் கிடையாது. இது அரசியல். நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்த காலம். பிகாஸ் பிஃபோர் தட் அவர் எப்படி தெரியும்னா,
இன்டர்வியூ பண்ணுறப்ப தான், மீடியா மூலிமா இன்டர்வியூ பண்ணுறப்ப கேள்வியெலாம் கேட்டது. ஸோ சாமி வேலு ஐநோ. ஓகே, ஸோ நான் அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். பட் இப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு சேவியர் வேணும், ஒரு லீடர், ஒரு என்ன சம்படி, ஒரு ராபின்ஹுட் வேணும் நம்மளுக்கு, வந்து காப்பாற்றி நம்மளை வந்து தண்ணியில் முழுங்காமல் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற ஒரு லீடர் நம்மளுக்கு வேணும். ஸோ யார் அப்படின்னு தெரியல. ஈவன் அடுத்த தலைமுறை வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி மஸ்ட் ஸ்டார்ட் டேக்கிங் ஓவர். இப்போ ஷேட் சீரிக் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நியூ லீடரை நம்ம கிரியேட் பண்ணோம். ஆக்சுவலி ஷேரிக் வந்து தே ஆர் க்ரூமிங் ஹிம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சில பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியன் லீடர், யங்ஸ்டர்ஸ், இந்த 20s இருக்கிறவங்க இல்லை 30s இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா we have nobody. So we need to start grooming new leaders. Leaders who will come up with a vision for the community. Malays, I tell you, they are leaders. The way they are doing things right now are very bad. ரொம்ப ரேசிஸாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க சம்பாதிச்ச சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. எங்கடா மற்ற எண்ணம் வந்தால் நம்ம வந்து பங்கு கொடுக்கணுமே. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட எண்ணத்தையும் மதத்தையும் ஒரு ஷீல்டாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் பாதிக்கப்படுறது நம்ம 3வது கேட்டகரி. இவங்களை சொன்னல, மெஜாரிட்டி, மைனாரிட்டி 2, மைனாரிட்டி 3 இருக்கோம்ல. என்ன அடி விழுந்தாலும் நம்மளுக்கு தான் விழுவோம். இப்போ டேரிஃப் பிரச்சனை வருது. ஆக்சுவலி டேரிஃப் ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேரிஃப் வந்து நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் அலைன் டு இந்தியா. அண்ட் சைனாவோட டேரிஃப் இஸ் மோர் தென் 100%. இந்தியாவோட ஜஸ்ட் 26%. அப்போ இந்தியாவோட இதுக்கப்புறம் மேட் இன் சைனா முடிஞ்சு மேட் இன் இந்தியா உருவாக போகுது. இந்தியா இஸ் பூமிங் எக்கனாமிக்லி. இந்தியா இஸ் கோயிங் டு பி நம்பர் 1 ஆஃப்டர் சைனா. எப்படின்னா, ரீசன்ட்லி இன்டர்நேஷ்னல் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறப்ப தே ஆர் ஹெவிலி இன்வெஸ்டிங் இன் மேன் பவர் இன் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஸோ சில நிறைய ஸ்டேட்ஸில் உருவாக்கிக்கிட்டு வராங்க. ஈவன் த ஹோல் வில்லேஜை வந்து தே கன்வெர்ட்டிங் இன் டு ஸ்கில்ஃபுல் பீப்புள் ஹூ ஆர் ரெலவென்ட் டு த பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 years டைமில் இந்தியா வில் ஓவர்டேக். மேபி 10 years கூட இல்லை, மேபி ஒரு 5 years இல்லை 8 years, ஹூ நோஸ். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் அஸ். ஏன்னா we can be the mediator between Malaysia, India and US. US அகெயின்ஸ்ட் பண்ணி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்மே அவங்களோட தான், இன்டர்நெட். ஸோ இன்றைக்கி அவங்க ஒரு சாவிச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சு த வேர்ல்ட் கம்யூனிகேஷன் வந்து பிரேக் டவுன் ஆகிரும். ஸோ we can take advantage. மலேசியாவில் தயாரிக்கிற விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ்க்கு அனுப்பலாம். இதுக்கப்புறம் மேட் இன் சைனா இல்லை, அதுக்கப்புறம் எல்லாம் மேட் இன் இந்தியா தான். ஓகேயா? என்னை நம்புறீங்களா இல்லையா? நீங்கள் வந்து ரீசர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா சைனா 100% டேரிஃப்க்கும் இந்தியா 26% டேரிஃப்க்கும் they will go for which one? Okay, because இந்தியாவில் வந்து மேஸ் ப்ரொடக்ஷனுக்கு மேன் பவர் இருக்குது and they have youth power. Okay, மலேசியாவில் அது கிடையாது. ஏன்னா மலேசியா is dependent on them, India, for manpower, for cheap labors. So this is another thing that's good for us. So யோசிங்க, நம்மளோட எக்கானமி எம்பவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நாட்டில் நம்ம உண்மையிலேயே எத்தனை பேர் இருக்கோம் நம்ம எண்ணிக்கை எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூட்டி சீக்கிரம் வந்து ஐ எம் மலேசியன் இந்தியன் சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் நான் க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஐ எம் மலேசியன் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணேன்னா, அந்த பிராண்டிங் மூலிமா வி வில் க்ரியேட் ஒரு பாப்புலாரிட்டி நம்மளுக்கு. ஸோ நம்ம மூலிமா நம்ம தயாரிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து குளோபலாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இன்றைக்கி வந்து மற்ற மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டர் இது எல்லாமே வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி வீக்காக இருக்கும். இப்போ நம்ம மொத்த சமுதாயமே ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த வருஷம் படமே இல்லை நம்மளுக்கு, ஒரே ஒரு படம் வெளியாச்சு போல். ஸோ இந்தமாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஓவர்லுக் பண்ணி இந்தியாவை பார்த்திங்கன்னா, இந்தியா சினிமாவை வளர்த்து விட்டது இல்லாமல் சினிமாவில் வர பணத்தை வச்சு மேனுஃபேக்சரிங் நிறைய விஷயத்தை வந்து அவங்க வளர்த்துட்டாங்க வேர்ல்டு வைட். அவங்க இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் தமிழ்நாடு. ஓகே, இந்தியாவில். ஏன்னா வேர்ல்டு வைட் தமிழர்கள் இருக்காங்க, அந்த அத்தனை தமிழர்களுக்கும் இந்தியாவிலேருந்து பொருள் போகுது. ஸோ அதேமாதிரி மலேசியாவிலேருந்து எவ்வளோ பொருள் வந்து உலகம் முழுக போகுது.
இல்லை இந்தியாவுக்கு போகுது. நம்ம எப்போதும் இந்தியாவில் வாங்குறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் வாங்குறாங்க, என்னத்தை வாங்குறாங்க? நத்திங். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ் கூட நம்மளோட மேட் இன் ஐஎம் மலேசியன் இந்தியன் சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பிராண்டை வந்து நம்ம எவ்வளோ பாப்புலரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இந்த ஐஎம் இந்தியன் பிராண்டை வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். டேக் கேர் கைஸ், குட் நைட். கவலைப்படாதீங்க. நம்ம வந்து பிறந்து வரும்போது எதுவுமே நம்ம கொண்டு வரல, பிறந்து போகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போக போகிறதில்ல. வாழ்கிறத வந்து தரமாக வாழுவோம், தைரியமாக வாழுவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ போவோம். அத்தனை பேத்துக்கும் தமிழ் சமுதாயம் வந்து கல்ச்சரும் இருக்கட்டும், சிவிலைசேஷனாக இருக்கட்டும், வி ஆர் த எல்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் ஒன்று என்னனுங்க, நீங்கள் ஹேட் பண்ணுறவங்க தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். ஹேட் பண்ணாதுங்க, ஹேட்ரேட்டை நான் குறைக்கணும்னு பார்க்குறேன். சந்தோஷமாக இருப்போம். முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிக்கலன்னா என்னையை பிளாக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் எடுக்கிற முயற்சியில் வந்து தடையாக இருக்காதுங்க. ஏன்னா அதில் நன்மை இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு பி பார்ட் ஆஃப் த பெனிஃபிட். ஆனால் தயவுசெய்து தடையாக இருக்காதுங்க. முடிஞ்ச ஆதரவு கொடுங்க. நம்மக்குள்ளார சண்டை சச்சுருவோம் வேணாம். இடையில வந்து இறங்கி நம்ம ஆளுங்களை வெட்டிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு எதுக்குங்க நம்ம அந்த பாதையை எடுக்கிறோம்? இதில் என்ன கிடைக்குது? போதைப் பொருள், யூனோ, தண்ணி. இப்போ என்டர்டெயின்மெண்ட் குடிக்கிறவங்க ஓகே, ஆனால் அந்த குடியே வந்து வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஓகேயா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி அடிக்க நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்டலெக்சுவல் வந்து குறைச்சிக்கிட்டு போகுது. நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியான தலைமுறை திறமானே. ஏன்னா நமக்குள்ளார நல்ல ஒரு புத்திசாலியான டிஎன்ஏ ஓடுது. அது மட்டும் இல்லை, இந்த கடந்த காலம் இருக்குல்ல, போர்க்காலத்தை சந்தித்து பிரிட்டிஷ்காரன் நம்மளை வந்து அடித்து டார்ச்சர் பண்ணி அது அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். ஜெயிக்கணும்னா கெட்ட விஷயத்த கை விடணும். ஓகே, நல்ல விஷயத்த மட்டும் நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ நல்ல விஷயம்னா என்ன? ஒற்றுமை ஓகே, நம்மக்குள்ளார வெறுப்பு வேணாம், சண்டை வேணாம். தயவு செய்து சொல்கிறேன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போதையை போட்டுட்டு நம்மளோட சொந்த அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, மாமா மச்சான், பெரியப்பா, நண்பன், இவங்களை வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்ணுறதோ இல்லை இன்னும் சின்ன கோபத்துக்கு வந்து அவங்கள வந்து பாதிப்பு அடைய வைக்கிறதோ இதெல்லாம் சரியில்லைண்ணே. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம், இல்லை ஒருத்தவங்களை வந்து தேவையில்லாமல் வந்து புண்படுத்திட்டோம். அதை திருப்பி எடுக்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும். போதைப் பொருள்னால நம்ம வந்து யோசிக்காமல் இறங்கி செஞ்சிடறோம். ஆனால் அந்த போதைப் பொருள் குறைஞ்ச பிறகு நமக்குள்ளார அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது தெரியுமா? சாதாரண விஷயம் இல்லைண்ணே. அது வந்து நம்மளை கொன்னுரும். கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன், என்சைட்டின்னு வந்து நம்மளே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நிறையா பேர். காஜாங் ஜெயிலில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சிக்கு இன்டர்வியூ பண்ணுறப்ப ஒரு தூக்கு கைதி அவர் கேட்டேன், ஏன்னா கொலை பண்ணீங்க அப்படின்னு சொன்னானே. இல்லைண்ணே, எனக்கு வந்து போதை அடிமை, நான் கோவம் வந்துச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை எழுத்து பேசுனதுனால கத்தியில் எடுத்து குத்திட்டேனே. ஆனால் குத்துனது எனக்கு தெரியாது. அந்த கோவத்தில் கண்ணை மறைச்சிருச்சு. குத்திட்டு அது உளுந்த பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் நான் குத்திட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் தெரியுமா? அப்போ இது இன்னைக்கு அவர் வந்து தூக்கு தண்ணில் அவர் இருக்காரா இல்லைன்னு தெரியல. அவ்வளோதான் வாழ்க்கையா? அதுக்கு தான் பிறந்தோமா? நம்ம சாதிப்போம், பணத்தை சம்பாதிப்போம், ஆளுவோம், மற்றவங்க நம்மளை தேடி வரட்டும், அதை பண்ணுவோம். குறுக்க வழி நான் சொல்கிறேன்னே, இந்த காலகட்டத்தில் குறுக்க வழி ஜாடியாக ஆகாது, என்னை நம்புங்க. போலீஸ் நம்ம இப்போ நான் பண்ணுற வீடியோ கூட இன்னொரு ஃபோன்லேருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், யாரை சந்திக்கிறோம், இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே, என்னை நம்புங்க. ஸோ குறுக்க வழி வேணாம். தயவு செய்து தப்பு பண்ணுறதை விடுங்கண்ணே. ஒற்றுமை. மற்றவங்களை பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து இப்போ சில பேர் உங்களை கேங்ஸ்டர் சொல்கிறாங்க. நீங்களா கேங்ஸ்டர்ஸ் ஆகலை. வாழ்க்கையில் கஷ்டம், அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டம் உங்களுக்கு கொண்டு போய் இந்த வழியில் எப்படி தள்ளுனுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பசி, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதனால நம்மளும் சாதிக்கணும், நம்மளுக்கு பிள்ளை குட்டி இருக்குது, எல்லாம் அந்த அந்த கஷ்டத்தில் உருவானது தான் இன்றைக்கி உள்ள கேங்ஸ்டரிசம் எல்லாமே எனக்கு தெரியும்.
எஸ்டேட்லேருந்து வெளியாகி ரூமப்பாஞ்சாங்களை தங்கிக்கிட்டு ஒரு இந்தோனேசியாக்கார மாதிரி தங்கிக்கிட்டு டவுனில் படிப்பு இல்லாமல் வேலை இல்லாமல் எவ்வளோ எங்கள் அப்பாலாம் அதில் கஷ்டப்பட்டவர். நாங்களும் ரூமப்பாஞ்சாங்களை ஆரம்பத்து காலத்தில் இருந்தவங்க. நான் எனக்கு 1 வயசு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அப்பா நல்லா எடுத்து கூப்பிட்டு போயிட்டார் எல்லாம் இப்போக்கு. ஸோ உங்களோட கஷ்டம் எனக்கு தெரியும். நானும் கிளாங்கார தான். ஓகே, கம்புஜாவா, அருண் எஸ்டேட், இது தமன் செந்தோசா, தமன் ஸ்ரீமுடா, கோத்தா கம்பெனிங், இதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த இடம் தான். அப்போ அங்கே தமிழவங்க அதிகமாக இருக்கீங்க, சேட்டை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சேட்டை வேணானே, நமக்குள்ள ஒரு ஒற்றுமையாக நம்ம ஆளை பார்க்குறோமா, பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல், சந்தோஷமா நம்ம ஆள்லா. இப்போ டிவியில் பார்க்குறோமா, அப்போ அந்த எனர்ஜி நம்ம கிரியேட் பண்ணாதான் இன்னைக்கு நம்மளும் டெவலப் ஆகும். நன்றி, வணக்கம்.